வணக்கம் உறவுகளே. தேர்தல் பணியெல்லாம் ரொம்ப மனநிறைவா முடிஞ்சது. நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில நான் தேர்தல் நிக்கும்போது, ரொம்ப துடிப்பான ஒரு இளைஞனா, தம்பி ஷுவைப் வந்து மாணவர் பாஸ்லேருந்து வந்து எல்லா நாளும் தொடர்ச்சியா களப்பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லா நாளும் கரெக்ட்டா வந்துருவான். அ சரி அவன பத்தி கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சப்ப தான் தெரிஞ்சது, அவனுடைய அம்மா அவங்களோட இல்ல. மொத்தம் 4 பிள்ளைங்க. அவங்க அப்பா மட்டும் தான் அவர பாத்துக்கிறாங்க. ஆ 4 பிள்ளைங்களும் அவர் வந்து சமையல் செஞ்சு தான் வந்து காப்பாத்திட்டு இருக்காரு. இதுக்கு மத்தியில அவனுடைய 9வது வகுப்பு படிக்கக்கூடிய தங்கச்சி சஃப்ரானான்ட்டு ஃபிக்ஸ் வந்து கடந்த ஓராண்டா அவளை வந்து பாதிச்சிருக்கு. அதனால சுவாச குழாய் பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த சுவாச குழாய் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்றத மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. பெரிய பொருளாதார பின்புலமே இல்லாத ரொம்ப ரொம்ப ஏழ்மை வறுமை நிலையில இருக்கக்கூடிய இந்த குடும்பத்துக்கு ஒவ்வொரு உறவுகளும் உங்களால் முயன்ற நிதி பங்களிப்பை தாங்க. இப்பதான் பலரும் தேர்தல் பணிக்காக உங்களுடைய பெரிய பெரிய பங்களிப்புகளையும் சிறிய சிறிய பங்களிப்புகளையும் கொடுத்துருப்பீங்க. இருந்தாலும் இதையும் மறக்காமல் செஞ்சீங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு பேருதவியாக இருக்கும். உங்களால் இயன்ற தொகையை அவங்களுடைய வங்கி கணக்குக்கு போட்டு விடுங்க. அது அவங்களுடைய குடும்பத்தினுடைய பாரத்தையும் அவங்களுடைய அந்த மகளுடைய அறுவை சிகிச்சைக்கான தேவையும் தீர்க்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். நானும் என்னுடைய பங்களிப்பை முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு செலுத்தியிருக்கேன். நன்றி, வணக்கம்.